கிறிஸ்தேசுவில் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஆராதனை கிறிஸ்து வருகையின் 3வது ஓய்வு நாள், திருவருகை காலம் 3வது ஓய்வு நாள். இந்த கால நேர தொழுகைக்கு என்று சொல்லி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிதான் நாமத்திலே அன்போடு வாழ்த்தை வரவேற்று கொள்ளுகின்றோம். இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் எல்லா வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெப நிலையில் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்ற பாடல் வரிகளை பாடி நாம் ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். அனைவரும் கடவுளை நோக்கி தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதும் உன்னதமானவரை உமது நாமத்தை புகழ்ந்து பாடுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு கூடிய சுரமண்டல ராகத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவுதோறும் உமது உண்மையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகளினால் எங்களை சந்தோஷப்படுத்தினேன். உமது கரத்தின் செயல் நிமித்தம் கம்பீரித்து பாடுவேன். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளாலும் பூலோக குடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள், கிறிஸ்து திருவருகையின் 3ஆம் ஓய்வு நாளாக இந்த தூய தொழுகை நாங்கள் அனைவரும் பங்கேற்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பிற்காக நன்றிகளை படைக்கின்றோம். கடவுளை, எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற இந்த வருகையின் காலங்களில் எங்களை நாங்கள் உம்முடைய திரு முன்னிலையில் எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் அழைக்கப்படுகிறோம். வர இருக்கின்ற நியாயாதிபதியாகிய அரசராயிருக்கிற கடவுளது முன்பதாக நிற்க தகுதியுள்ள மக்களாய் எங்களை கர்த்தர் உம்முடைய இறைவாக்கின் மூலமாய் எங்களை பலப்படுத்தி வருகிற உம்முடைய பேரன்புக்காக நன்றிகளை படைக்கின்றோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களை ஆண்டவர் ஏற்ற வேளையில் உமது ஆலயத்திலே கூட்டு சேர்க்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆராதனையிலே பிரியப்படுகிற கடவுள் நீரல்லவோ, சேரின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி வான சேனைகளாலும் பூலோக குடிகளாலும் போற்றப்படுகிற கடவுள் கீராமீன்களாலும் சேராமீன்களாலும் சூழன் என்று சேரில் கடவுள் தூயவர் 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 என்று சொல்லி உண்மை எல்லோரும் ஆண்டவரை இதோ கீராமீன்களாய் சேராமீன்களாய் போற்றிக் கொண்டிருக்கிற பொழுது உம்முடைய சாயலாலே படைக்கப்பட்ட நாங்கள் எங்களது தொழுகையை நாங்கள் எடுக்கிற ஆராதனைகளை ஆண்டவர் பிரியமுள்ளவராக என் நாமத்து நிமித்தம் எங்கே 2 பேர் 3 பேர் கூட இருந்தாலும் அங்கே அவன் நடுவில் நான் மெய்யாகவே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே நாங்கள் புகழ்ந்து பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும், வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு இறை மன்றாட்டுகளும், வாசித்து தியானிக்கின்ற உங்களுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளும் எங்களை யாவருக்கும் ஆசீர்வாதமாக, எல்லாம் மேலாக, உமக்கு புகழ்ச்சியாக, உமக்கு பிரியமாக ஏற்புடையதாக இருக்க ஆண்டவர் துணை செய்வீராக. ஆண்டவரே, இந்த தொழுகைகளை வருத்தங்களோடும் மனபாரங்களோடும்
மனக்கவலைகளோடும் பல்வேறு இறை வேண்டலோடும் பங்கேற்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்து கடந்து செல்லுகிற பொழுது நிறைவான ஆசிரோடு இல்லம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி புரியும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டுபடி நாள், இதிலே மகிழ்ந்து கழிகூற கடவோம் என்று சொன்னது போல இந்த நாளை நாங்கள் உங்களுடைய கரத்தில் முழுவதுமாய் தருகிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும்படியே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆராதனையினது ஆரம்பம் முதல் முடிய மட்டுமாக தெய்வீக இறையருள் எங்கள் யாவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலகமிட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளது திருப்பெயரை போற்றும்படியாக யாவரும் இடத்திலே 123வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். 123வது கீர்த்தனை பாடல். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுப சோபன சேமம் என்கிற பாடலை யாவரும் பாடுவோம்.
என்ற நிலையில் பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கம் இடம்பெற்றிருக்கும் பிரதான தேவ ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. அவைகளை மன்னித்து நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை நேசிப்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் உண்மையும் தருகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசமையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருச்சபை எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 72வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் அனைவரும் இணைந்து பின்பற்றுவோம். பக்கம் 72. ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று விரும்புவோம். உங்கள் பொறுமையில்லாமல் செலுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியத்திலும் உங்கள் மனங்களை சோதனையோடும் புரிதலினாலும் வேண்டுதலினாலும் நீர் உமது தேசத்தின் மேல் கடாட்சம் வைத்தீர்.
ஓய்வு நாளின் காலை வேளையிலே கிறிஸ்து திருவருகையில் மூன்றாவது ஓய்வு நாளின் காலை வேளையில் வாசிக்கும்படியே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் இறைவாக்கினர் செப்பனியாவின் புஸ்தகம். செப்பனியா தீர்க்க தரிசனாகமம் 3ஆம் அதிகாரம், அதன் வசனங்கள் 14 முதல் 20 வரை உள்ள வைகள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வரை உள்ள திருவசனங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட படையப்பாட்டின் பகுதி செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 21 வரை. செப்பனியா 3
3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 21 வரை. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவரை தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையில் மனுஷராயிருந்து பண்டிகையை ஆசிரிப்பில்லாதமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. அப்படியாக இந்த நாளுக்கு தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதிய கடிதம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை உள்ள திருவசனங்கள். பிலிப்பியர் 4 முதல் 7 முடிய. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்குள்ளும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரங்களுடைய கூடிய ஜெபத்திலும் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்பது இன்றைக்கு தரப்பட்ட நிருப பாடத்தில் நாம் அனைவரும் படிக்கிறோம். அருளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 7ஆவது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 23 வரை 20 வரை. இவையெல்லாம் யோவானுடைய சீசர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீசரில் இருவரை அழைத்து, வருகிறவர் நீதானோ அல்லது வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேட்க ஆண்டவரிடமாக்கிறார். அவர்கள் அவரிடம் வந்து, வருகிறவர் நீதானோ அல்ல வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேட்கும்படி யோவான் ஞானஸ்நானன் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகரை குருடாய் இருந்து பார்வையளித்தார். அவர் அவர்களை பார்த்து, கண்டவைகளையும் கேட்டவைகளும் நீங்கள் போய் யோவானுக்கு அறிவுகள். குருடர்கள் பார்வையிடார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாயிருக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மருத்துவர் எழுப்பப்படுகிறார்கள், தரித்திரத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என் விஷயமாய் இடறி விடாத நிமனோ அவன் மாற்றிவான். யோவானுடைய தூதர் போன பின்பு அவர் யோவானை கொடுத்து ஜனங்களிடம் பேசத் தொடங்கி, எதை பார்க்க மனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? வெள்ளிய வருஷம் தெரிந்த மனுஷனையோ? அலங்காரத்தை தரைத்து
செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள் அல்ல. ஆதவற்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவர் இவனோ என்றார்கள். இன்றைக்காய் தரப்பட்டு நற்செய்தியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். கடவுளது வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கண்கள் பிறந்து பொந்திபிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மற்றும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக நமது பாடல் புத்தகத்திலே 148வது ஞான பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். 148வது ஞான பாடலை யாவரும் எழுந்து பாடுவோம். கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார், நான் மீண்டும் சொல்லுவேன் அவர் சிநேகமே என்ற பாடலை பாடுவோம்.
கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான கிறிஸ்து திருவருகையில் 3வது ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேர தொழுகையிலே நம்முடைய சிந்தனைக்கென்று தரப்பட்டிருக்கின்ற தியான பாடம் நாம் ஏற்கனவே வாசி கேட்ட நற்செய்தி லூக்கா 7வது அதிகாரம், அதில் வசனங்கள் 18 முதல் 28 வரை உள்ள திருவசனங்களிலே நாம் குறிப்பாக அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் தியானிக்க கடந்து செல்வோம். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம், 7வது அதிகாரம், வருந்துகிறேன், 7வது அதிகாரம், அதில் இருபத்து 3வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். லூக்கா 7:23, என் விஷயமாய் இடறி விழாதவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்பதுவை தலைவணங்கி நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆற்றல் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த கிறிஸ்து வருகையின் 3வது ஓய்வு நாளின் காலை வேளையில் உமது ஆலயத்திலே கடவுளங்களை அன்போடு அழைத்து வந்திருக்கின்றேன். கடவுளை இந்த பிராந்தியத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆலயத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். கடவுள் ஒரு சிறிய ஆலயமாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அதில் விசுவாச குடும்பங்களாக உம்மீது நாங்கள் அதிகமான பற்றுடையவர்களாக, உம்மீது அதிகமான அன்பு உடையவர்களாக வாழுகின்ற அனுபவத்தை தந்து உமது ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொரு நிறைத்து அனுப்புகிற உடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வேளையிலும் ஒரு ஆலயத்தில் இருந்து நாங்கள் சிந்திக்கிற இந்த சிந்தனை வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். பேசுகிறவர்கள் எங்கள் அல்ல, கடவுளின் ஆவி என்று உடைய வார்த்தை எங்களுக்கு சொல்கிறது. நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். மீட்பர் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக, ஆமென். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளை நம்ம திருவரை காலம் 3வது ஓய்வு நாளாக இருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே கடவுள் நம்மோடு பேசுகிற வார்த்தை நாம் ஏற்கனவே வாசிக்கிட்டு விட்டோம். லூக்கா 7:23, என் விஷயமாய் இடறி விழாதவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பேறு பெற்றவன் என்று இந்த வார்த்தை வருகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இடறல் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வாழ்வாக அமைவதை பார்க்கிறோம். இடரல்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் பலவிதமான நிலைப்பாடுகளில் நாம் அதை எதிர்கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோம்.
வாழும் சூழ்நிலைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நாம் செய்கின்ற பணிகளிலே, நாம் செல்லுகின்ற பிரயாணங்களிலே என்று சொல்லி பல நிலைகளிலே நம்முடைய வாழ்விலே இதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நாம் இடரல் அடையாது வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய குறிக்கோள் என்பது உறுதியோடு கூட இருக்கிற பொழுது, நம்முடைய இலக்கு சரியாக உறுதியோடு கூட இருக்கிற பொழுது இடர்கள் வந்தாலும் கூட ஜெய் பெறுகிற மக்களாக நாம் மாற முடியும். குறிக்கோள் சரியாக நாம் வைக்கின்ற மக்களாக, அதிலே உறுதியோடு கூட காணப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். செல்லுகிற பிரயாணங்களிலே பல தடைகள், பலவிதமான ஆலோசனைகள் வித்தியாசம் வந்தால் கூட நம்முடைய இலக்கில் இருந்து நாம் சற்றும் மாறாதபடிக்கு உறுதியோடு நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு விசுவாச வாழ்விலும் கூட அவ்வாறுதான், விசுவாச வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே, வாழும் கிறிஸ்தவ ஜீவிதத்திலே, ஆன்மீக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்வை இடர்கள் வருவது உண்டு. கிறிஸ்தவ வாழ்வில், விசுவாச வாழ்க்கையிலே அதிகமான நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது பல சறுக்கல்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே அந்த இலக்கிலே சில தடுமாற்றங்கள் வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், என் விஷயமாய் இடறி விழாதவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்த உபதேசங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் தந்த விதிமுறைகள் அனைத்தும் இவர்களாலே சீடல் மூலமாய் கடைபிடிக்க முடியாதபடி கடினமாய் இருந்த பொழுது இந்த வார்த்தை யார் கடைபிடிக்க முடியும், ஆண்டவர் யார் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு அழைப்பிலே, ஒரு தடுமாற்றனுடைய வாழ்விலே வருகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடுகள் வந்த வேளையிலே, அவரது பாடுகளுக்கான சூழ்நிலைகள் வருகிற பொழுது இடறி சென்ற சீடர்களை கூட நாம் பார்க்கிறோம். பேதுருவை பார்க்கிறோம். இயேசுவை அடையாளம், இயேசுவை காட்டிக் கொடுக்கப்பட்டு அவர் தண்டனைக்கென்று நியமிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நெருங்கி வருகின்ற பொழுது, அந்த வேளையில் பேதுரு அங்கு இருக்கிற பொழுது இயேசுவை மறுதலித்து பின்மாறி செல்லுகின்ற அனுபவங்களை பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரோடு இருந்தவர், ஆண்டவரோடு வாழ்ந்தவர், அநேக அரும் அடையாளங்களையும் அற்புதங்களை கண்டவர், அவர் வாழ்விலே சர்க்கல்கள் இடல் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இடரல் என்பது வருவது எளிதான ஒன்றுதான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்விலே இடரை விழுகின்ற ஒரு அனுபவம் வந்தாலும் கூட, இடரல் வந்தாலும் கூட மறுபடியும் நம்முடைய வாழ்வை சரி செய்து கொள்ளும்படியான ஒரு உத்வேகம், ஒரு எண்ணம் இன்றைக்கு அதிகமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடு அனுபவித்தார், நமக்காய் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், இன்னைக்கு இடறி விழும் ஒவ்வொரு பாவிகளுக்கும், இடறி விழுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் மறுபடியும் ஒரு வாழ்வு தரும்படியாக, மறுபடியும் ஒரு மீட்பினுடைய அனுபவங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனும் கூட அழிந்து போகாதபடிக்கு மனுக்குலத்தின் பால் கடவுள் கொண்ட அன்பு, தன் மகனையே தருகின்ற அன்பு, கர்த்தருடைய சிநேகம் அவ்வளவாய் நமக்கு தரப்படுகிறது என்று சொல்லுகிற வேளைகளை, இடரல்களின் வழியாக நாம் பல நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரமாய் சொல்லக்கூடிய அனுபவங்கள் இருக்கலாம். என்ன விசுவாசம், என்ன பைபிள் ரீடிங், என்ன ஜெபம், எல்லாம் என்னுடைய வாழ்வில் வியர்த்தமா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் எண்ணிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவை சுமக்காதவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுக்க வேண்டும், தனக்கு என்று அருளப்பட்டிருக்கிற சிலுவை எடுக்க வேண்டும், பிற்பாடு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே சிலுவைகளை கண்டு சில நேரம் நாம் இடறி போகிற மக்களாய் இருக்கிறோம். பாடுகளை கண்டு பல நேரங்களில் நாம் கடவுளை விட்டு தூரமாய் மறந்து போகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், பாடல் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்க என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க இறைவன் நம்மை அன்போடு கூட இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கின்றார். திருவருகையின் காலத்திலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை கொண்டாடும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அதே வேளையிலே
ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக நீதியினுடைய அரசராக அவர் வருகிறார். அவருக்கு முன்பதாக நாம் சிறப்பாய் நிற்கும்படியாக நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே இலக்கிலே உறுதியோடு காத்துக்கொண்டு அவரை எதிர்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். சிலுவை சுமந்து கொண்டு நாம் அவருடைய சீடராக நிற்கும்படியாக அவர் சமூகத்திலே நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இடறி போகாதவன், இடறி விழாதவன், வேறு பெற்றவன், பாக்கியவன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாக்கிய வசனங்கள் அநேக விதமாக இயேசு சொன்னாலும் கூட இதில் சொல்ற வார்த்தை யார் பாக்கியவான், யார் பேர் பெற்றவர் என்று நாம் பார்த்த பொழுது ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமாக இடறி போகாதிருக்கிறவர்கள் பாக்கியவான். அப்போ இந்த சபையிலே வாழும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு அன்பர்களும் பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட நிலையிலே நாம் அவ்வாறு அதை உரித்தாய் கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் நிமித்தமாக இடரை விழாதிருக்கிற ஒரு அனுபவங்கள், எது வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை சார்ந்திருக்கிற காரியங்கள். ஒரு பெண் மரியா கற்பரணியை அதிலே இருந்த பரிமள தைலத்தை எடுத்து இயேசுடைய சிரசிலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிற நிலையை பார்க்கிறோம். அவர் அநேகர் அபிஷேகம் செய்யக்கூடியவர், அவரை ஒருவர் அபிஷேகம் செய்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த அனுபவத்திலே சீடர்களிலே சொல்லுகிற வார்த்தை, இதை அநேக விலைக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி, ஆனால் இயேசு அதை தடுக்கிறார். அதை செய்யும்படியாக தன்னை அதற்கு வழி கொடுக்கின்றார். பல நிலைகளில் இடர்கள் வருகிற நிலைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் விழும் ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் கடவுளுடைய அன்பை அதிகமாய் தந்து அவர் கொடுத்து அன்பினாலே நம்மை அரவணைத்து மறுபடியும் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாவம் செய்வது என்பது மனித இயல்புதான், மன்னிப்பது கடவுளுடைய ஒரு குணம். அந்த மன்னிக்கிற தன்மைகளை நம்முடைய வாழ்விலை நாம் அதை அனுபவித்தால் நாம் மீண்டும் தவறுவதில்லை. கடவுளது அன்பை, அவருடைய சிநேகத்தை நம்முடைய நூற்று சபைகளில் இருக்கிற விசுவாசம் ஒரு 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 சட்டம் தான் மட்டுமல்ல, அதோடு கூட இணைந்திருக்கிற காஸ்பல், அதை நாம் அதிகமாய் சொல்லுகிறோம். ஒரு ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கடவுள் தந்திருக்கிற சுதந்திரம், நமக்கு கடவுள் தந்திருக்கிற எதையும் அனுபவிக்கலாம், எதையும் நுகரலாம், எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறவர்கள் அதிலே கூட ஒரு சில ஒரு நிலைகளை தடைகளை வைத்திருக்கிறார். அப்படி என்று சொல்லுகிற பொழுது கடவுள் தந்திருக்கிற சுயாதீனத்தை, சுதந்திரத்தை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ளும்படியே நாம் அழைக்கப்படாம சில நேரங்களில நாம் தவறுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இடர் நம்மை சார்ந்து கொள்ளுகிற நிலையில் இருக்கிறோம். அது ஒரு ஊழியராக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், ஒருவேளை ஒரு விசுவாச குடும்பங்களாக இருக்கலாம். பல நேரங்களிலே நம்மை தழுவிக் கொள்ளுகிற பொழுது நாம் இடரை விழினும் கூட கடவுளுடைய அன்பு நம்மை தாங்கி தேற்றுகிற ஒன்றாக இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னொரு காற்று நாம் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசு நிமித்தமாக இடரில் வராதிருக்கின்ற நிலையில் நாம் அதை காணுகிற பொழுது இன்றைக்கு விசுவாச வாழ்விலே கடவுள் நமக்கு தருகிற ஒரு சின்ன ஒரு பொறுப்பு எதுவென்று சொன்னால், நாம் இடரக்கூடாது. இடரை விழுந்தாலும் கர்த்தர் தாங்குகிறார். தொடர்ந்து எப்பொழுதுமே இடரை விழுந்து கொண்டிருந்தால் அது சரியில்லை. இந்த ஸ்கூல்ல பிள்ளைகள் லேட்டாகி வருவார்கள். ஒரு 2-3 முறை அல்லது ஒரு 3-4 தடவை இந்த பிள்ளை எக்ஸ்கியூஸ் கொடுத்து உட்கார்ந்து சொல்லுவாங்க. திருப்பி வந்தா இந்த டீச்சருக்கு கோவம் வந்துடும், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. விசுவாச வாழ்வில் கூட அதே போலதான். கடவுள் நம்ம ஜீவன் இந்த உலகத்திலே வாழும் நாள் மட்டுமாக நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே, நமக்கு ஆண்டவர் நமக்கு அதாவது நம்ம கிருபை தந்துட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை அந்த நேரம் முடிந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பிளக் மூமெண்ட். அதுதான். அப்ப அது வரையிலும் கூட நம்முடைய வாழ்விலும் எழுந்த அனுபவங்கள். ஆனால் இன்னொரு காரியம் இருக்கு. அது மட்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் போதுமா என்று சொன்னால் இன்னொரு காரியம் இருக்கிறது. நாம் இடரக்கூடாது, மற்றவர்களும் கூட இடரல் அடையும்படியாக நாம் நம்முடைய வாழ்வின் நிலைகள் இருக்கிறார்கள். நாமும் இடரக்கூடாது, மக்களை கூட இடலுக்குள்ளாக நடத்துகின்ற மக்களாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் இருக்கிற பொழுது இங்கே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுள் அதிகமாய் தருகிறார். ஒரு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி முன் செல்லுகிற பொழுது அவரையே சார்ந்து முன் செல்லுகிற மகனாய் இருக்க வேண்டும், மனிதனாய் இருக்க வேண்டும். ஒரு டிசைபிள் என்று சொல்லும் பொழுது அதுல இருக்கிற வார்த்தை டிசிப்ளின்.
விவேகானந்தர் சொல்லுவார், நீ நல்ல ஒரு சீடனாயிரு, நீ ஒரு குருவாய் மாறுவாய். நல்ல ஒரு வேலையாளாயிரு, நீ யூ பிகம் a good leader என்று அவர் சொல்லுகிறார். நீ ஒரு நல்ல வேலையாளா இருந்தா நீ ஒரு சிறந்த தலைவனாய் மாறுவாய். நீ நல்ல ஒரு வேலையாளா இல்லைன்னா ஒரு நாளும் சிறந்த தலைவனாய் மாற முடியாது. பேரளவில் ஒரு தலைவனாய் இருக்கலாம், பேர் சொல்லப்பட்ட ஒரு தலைவராக இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதிலே இடம் கொள்ளுகிற ஒரு தலைவனால் நீ இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலையாளா இருக்க வேண்டும். மினிஸ்டர் என்கிற வார்த்தை அது என்ன? சர்வன்ட், சர்வீஸ், சர்வன்ட், வேலையாள், பணியாள். இது எம்எல்ஏ, எம்பிலாம் இருக்கிறாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இதெல்லாம் நாம் மினிஸ்டர் சொல்லுகிறோம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்கைகளுக்கு சொல்லி பணிவிடை செய்யப்பட இருக்கிறவர்கள். ஜெயித்து வந்துட்டா தலைவர் தான், அந்த பொறுப்பு தான். ஆனா அந்த உண்மையை படி செய்தா அந்த ஒரு இதயத்திலே பதிக்கின்ற தலைவராய் மாற முடியும். இப்ப இருக்கிற பொழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஒரு நல்ல ஆண்டவராய் நடத்தக்கூடிய அனுபவத்திலே இருக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் இருக்கிற பொழுது சில நேரங்களில் சில தடைகளாக பிற விசுவாசிகளுக்கு, சக விசுவாசிகளுக்கு நாம் தடைகளாக இருக்கிறோம். தடைகளாக சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு பார்க்க பொழுது ஒரு பிள்ளைக்கு தடையா இருப்பாங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லது பிள்ளைகள் பக்கத்துல அப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க, பின்னாடி தட்டிட்டு அப்படி பண்ணுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல அப்படி எல்லாம் அதே அப்படி ஒரு ஆள் செய்யற ஒரு தப்பு அப்படியே பாஸ் ஆகும். அப்படி எல்லா பிள்ளையும் அப்படியே தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப சில சர்ச்சஸ்ல சண்டே ஸ்கூல் டீச்சரை சொல்லி போய் பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வாங்கினா உடனே பிள்ளைங்க டீச்சர்ஸ் பார்த்து போய் இது பண்ணுவாங்க. சில சபைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பிள்ளைகள் தப்பு பண்ணா, அதாவது சர்ச்சில் டீக்கனார் என்ன சொல்லுவாங்க, கண்ணை திறந்து இந்த பிள்ளைங்க பார்த்து இருந்தாங்கன்னா அப்படியே பார்ப்பார். அவரு பார்ப்பார், பார்த்து என்ன செய்வார்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பேர் ஒரு முறுக்கு கொடுக்குறது. நான் முறுக்கு வாங்கியிருக்கேன், அப்பா பாஸ் ஆனாலும் கூட சபையில் அவங்க நேசிக்கிற அனுபவம். பிள்ளைகள் கண்ணை திறந்து பார்த்தாலே அப்படிப்பட்ட காரியங்கள் பல நேரங்களை பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் அது ஒருவேளை அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே கூட ஜெபம்னாலே மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளோடு இணைக்கிற அனுபவங்கள். கண்ணை திறந்து பார்த்தா அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். முதிர்ந்த போதர்கள் சிலர் கண்ணை திறந்து பார்த்து ஜெபம் பண்றாங்க, அவருடைய ஆன்மீக வாழ்விற்கிற அனுபவங்கள். ஆனா சில மனசை ஒருநிலைப்படுத்த கண்களை பாடும்பொழுதும் கூட உணர்ந்து பாட கண்களை மூடி பாடுறோம். பிள்ளைகள் சில நேரங்களில் கண்ணை திறந்து பார்க்கிறாங்க அல்லது விளையாட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் சொல்ற பொழுது அதாவது இந்த அங்குகள் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரேயற்றை ஜெப நேரத்துல இந்த அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி சில நேரம் பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெரிய சபை இருக்கிற ஒவ்வொரு ஜெபம் என்ன செய்யணும்? கண்ணை மூடி இருக்கணும், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச பல இது பார்க்கிறேன், அதாவது அந்த ஜெபம்னாலே அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி கண்ணை மூடி இருக்கிறாங்க. பாடல் வேலையா அந்த கிண்ணல் எடுத்து அப்படி பாடி கொண்டிருக்கணும். பைபிள் ரீடிங்கா மற்ற பைபிள்ல ரீடிங் வந்து யாரோ வாசித்தாலும் கூட சக விசுவாசிகள் அதை திறந்து படித்துக் கொண்டிருக்கணும், வாசிக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக நேரம் அப்படி இல்லை. ஜெப வேளையில சபையில மூத்த விசுவாசிகளே கண்களை திறந்து கொண்டு அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அனுபவங்கள், பிரசங்களை எடுத்து அப்படியே சுற்றி வருகிற அனுபவங்கள் பல விசுவாசிகள் செய்கிற நிலைகளை பார்க்கிறோம். இது இளம் தலைமுறைகளுக்கு ஒரு தடை, சின்ன பிள்ளைகளுக்கு தடை, வாரிய பிள்ளைகளுக்கு. நாங்கள் இப்படி கண்ணை திறந்து பார்த்துருக்கிறேன் பிரேயர் டைம்ல நல்ல ஒரு ஆக்சிடென்டா இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. அது என்னுடைய வாழ்வா இருக்கலாம், உங்களது வாழ்வா இருக்கலாம். மனப்பதிவு, நாம் காணும் ஒவ்வொரு காட்சிகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிற வேளையில நம்முடைய பெற்றோர் சபையில எப்படி ஒரு நிலை இருந்தாங்களோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் கூட சபையில ஆக்சிடென்ட் இருக்கும். என்னுடைய வாழ்வினுடைய நிலைகளுடைய தந்தையிடமிருந்து அதே அனுபவங்கள் என்னை காணப்படலாம். ஒருவேளை சில நேரங்களில் தந்தை அனுபவம் மட்டுமல்ல, நம்மோடு வாழும் மக்கள், நம்மை ஈர்த்த தலைவர்கள், அவர்களது எண்ணங்கள் கூட நம்மளே மனப்பதிவை மாற செயலிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் பிறருக்கு நல்ல முன் மாதிரியாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இடரா இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது,
இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையில இந்த சிறியர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தடை உண்டாக்க கூடாது என்று சொல்லி சிறியர் என்று சொல்ற வேளையில விசுவாசத்திலே குறைந்திருக்கிறவர்கள். சரிதானே? இன்னைக்கு நம்முடைய சபைக்கு வருகிற அநேக மக்கள், விசுவாச குடும்பங்கள், சில எல்லாரும் ஒன்றுக்கும் விசுவாசம் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க பார்க்கும் பொழுது நம்முடைய சபை போதகர்கள், முன்னாள் போதகர்கள், இந்நாள் போதகர், இப்படி வாழ்வினை உற்று கவனித்து கொண்டிருக்கிறீங்க. நான் 2 கண்ணை வச்சு பார்க்கிறேன், இங்க இருக்கிற 100 கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி நாம் பார்க்கிற வேளையில அப்ப நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையப்படுதல் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது கடவுள் எதிர்பார்க்கின்றார். அப்ப சிறியன்னு சொல்லும் பொழுது விசுவாசத்திலே குறைந்திருக்கிறவர்கள், ஒருவேளை people of other faith, மற்ற விசுவாசத்திலே வாழுகிறவர் சபைக்கு வரலாம், அல்லது நம்முடைய சபையில் இருக்கிறவர்களே பார்க்கலாம். அந்த விசுவாச குடும்பங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு இடரலாக இராதபடிக்கு ஒருவர் இன்னொருவருக்கு நல்ல ஒரு வழியை காண்பித்து கொடுக்கக்கூடியவர்களாக, விசுவாச வாழ்வில் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய அனுபவத்திலே உந்தக்கூடியவர்களாக, உந்தி அவர்களை சரிபடுத்தக்கூடிய அனுபவத்திலே இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். சில நேரங்களில் சிலர் தன் வாழ்வை சரிபடுத்தாமல் மற்றவர்களை சரிபடுத்தும்படியாக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அதுவும் தவறு. உயர் அதிகாரிகள், தலைவர் இருக்கிற தங்களுடைய அதிகார வலிமையிலே கீழ் இருக்கிற அதிகாரிகளை அவங்க சரியா இருக்க மாட்டாங்க, மற்றவர்களை சரியா பயங்கரமா பிரஸ் பண்ணிப்போம். அது தப்பு. நம்ம சரியா இருந்து மற்றவர்களை சரிபடுத்துகிற அனுபவங்கள் தான் மிகப்பெரிய ஒரு நல்லதாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிற வேளை இடரல் என்பது அது வரதான் செய்யும் என்று கூட ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிடுகிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 18:7 நாம் காணுகின்ற வேளையிலே இடரல் என்பது வராமல் போகாது என்று சொல்லுகிறார். இடரல் என்பது என்ன செய்யாதான், வராமல் போகாது, வரதான் செய்யும். அன்பு தம்பி, அன்பு தங்கை, அன்பு பிள்ளைகள், வாழ்க்கையில் இடரல் வருவது உண்டு, பெரிய வாழ்வு வருவது உண்டு, அது வராமல் போகாது. ஆனால் அந்த இடரில் வருவது, ஆனால் யார் நிமித்தமாக அந்த இடர் வருகிறதோ அவர்களுக்கு கேடு வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கத்தி எடுத்து, அதாவது ஒரு கொலை செய்வருடைய குற்றத்தை பார்க்கும் பொழுது கொலை செய்தவரது குற்றம் பெரிதல்ல, கொலை செய்ய தூண்டினவரது குற்றமே பெரிய குற்றமா எண்ணம் கருதப்படும். அப்ப நான் தப்பு செய்தேன், அது பெரிய விஷயமா இல்லை, என்ன தப்பு செய்ய தூண்டினவன் யாரு, தூண்டினதை யாரு, அது பெரிதாய் மாறும் என்று சொன்னால் எவ்வளவு ஆண்டவர் ஜாக்கிரதை இருக்க சொல்லுகிறார், எவ்வளவு ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் ஒரு படி மேலே போகட்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற வேளையில இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி பார்க்க வருவது இயல்புதான், தடை இடர் வருவது இயல்புதான். ஆனால் யார் நிமித்தம் வருகிறதோ ஒரு கேடு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த நாட்டில் நாம் அந்த கேடுகளை காணாமல் இருக்கலாம். ஒரு நாள் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதுக்குரிய பிரதிபலன் தீரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவே ரட்சணை காலம் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு நற்செய்தி 18:6 என் பேரிலே நம்பிக்கையே இருக்கிற இந்த சிறிய ஒருவன் இடறி விழ காரணமாக இருக்கிறவன் எவனோ அவன் கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி சமுதிர ஆழத்திலே அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமா இருக்கும் என்று சொல்ற இந்த வசனம் மிகவும் இயேசு சொன்ன வார்த்தை மிகவும் ரொம்ப அதிகமா கண்டித்து சொல்றாரு. பெரிய சபையா இருக்கலாம், பெரிய திருச்சபைகளா இருக்கலாம், ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவன் சொல்ல, ஒவ்வொரு ஆண்டவரை தன் வாழ்விலே அடிச்சுவடாய் கொண்டு நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு பெயரை வாழக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் அதிகமாய் தெளிவாய் சொல்ற வார்த்தை என் பேரில் நம்பிக்கை இருக்கிற இது சிறியரில் ஒருவன் இடறிவிட காரணமாக இருக்கிறவன் எவனோ அவன் கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது நலம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தையாக சொல்லுகிறார். எவ்வளவு கடினமா இந்த வார்த்தை பல்வேறுகளை சதிசேர குறித்த வார்த்தைகளாக இருந்தது. தங்களை சிறந்தவர்கள் சொல்லி மற்றவர்களை ஒன்றுக்கு உதவாமல் சொல்லி எண்ணுகிற அனுபவத்தோடு தங்களை பெறுவது சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த மக்களை பார்த்து, அல்லது ஆண்டவர் இயேசு பின்பற்றி வருகிற அனுபவத்திலே தடை கற்களாய் காணப்பட்ட மக்களை பார்த்து இந்த வார்த்தை இயேசு கண்டித்து சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இதற்கு நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அதில் 6 முதல் 11 வசனங்கள் வரையில் நாம் அதை படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனமாக அதை கண்டிப்பதை கூட நாம் காண முடிகிறது.
எனவே நாம் இடரக்கூடாது, ஏனையவர்களை இடர்களுக்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடாது, இடறி விடுவதற்கான காரணிகளாய் நாம் இருக்கலாகாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப என் நிமித்தமாய் இடறி விடாதவன் எவனோ அவன் பாக்கியவன் சொல்ல பொழுது ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை கொண்டு ஒருவேளை நம்ம பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம செல்வம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஒருவேளை சுகம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம், ஆனாலும் கூட அவர் பேரில் நான் ஆண்டவரை பிடித்த விசுவாச வாழ்வை உறுதியா இருப்பேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விடறி விடுவது இயல்புதான். சில நேரங்கள் தவறிவிட ஆண்டவரை என்னால் முடியவில்லை. சில பாவ கண்களின் மூலமாக, பல நேரங்கள் செயல்கள் மூலமாக, செயல்களின் வழியாக சில பாவங்களை நான் செய்ய விழுந்து விடுகிறேன். ஆனா என்றைக்கும் நான் அதிலே விழுகின்ற ஒரு நிலை நான் இருப்பதில்லை. விசுவாச வாழ்விலை 2 எடுத்துக்காட்ட எனக்கு சின்ன வயசு சொல்லி தந்த பல போதகர்கள், பல இளைஞர்கள் மீட்டிங் நாம் கண்ட ஒரு வார்த்தை, 2 விசுவாசங்கள் தம்பி, 2 காரியம், நீ ஒரு பந்தி குட்டியா, நீ ஒரு ஆட்டுக்குட்டியா என்று இந்த வார்த்தை எனக்கு இன்னைக்கும் பசுமரத்து ஆணி போல ஒரு 13 வயசுல இந்த வார்த்தை எனக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு என் மைண்ட்ல நிற்கும். நீ பந்தி குட்டியா ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க விரும்புறேன். வாலிப எண்ணங்கள் தொடங்குற ஒரு காலம். அப்ப என்னன்னு கேட்டா அதோட கதையை சொல்லி தந்தாங்க. சாக்கடை வழியோரத்துல 2 பந்தி குட்டியும் போகுது, ஆட்டுக்குட்டியும் போகுது. அதுல சாக்கடை இருக்கு, அது தவறி விழுது. இப்போ பந்தி குட்டி என்ன செய்யணும் பாத்தீங்களா, அது அதுக்குள்ளே விழுந்துட்டா இதாண்ட நமக்கு சொற்கணிச்சு அதுக்குள்ளே இருந்து அப்படியே சொர்க்கட்டு விட்டுரும். ஆனா ஆட்டுக்குட்டி விழுந்து அடுத்தது தண்ணி எடுத்து வெளியே வந்துடும். இதான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையிலே விடுவது வாழ்விலே உண்டு. ஆனால் உடனே எழுந்திருக்கிற அனுபவங்கள் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும்படி நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம். நம்மாலே நம்மை முழுவதுமாய் புதுப்பித்துக் கொள்ள முடியும், நம்மை நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டு பேரில் கொள்ளுகிற விசுவாசம் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிரியை பிரமாணம் அல்ல, விசுவாச பிரமாணம். நான் ஆண்டவரை எனக்காய் பாடுபட்டு, எனக்காய் நொறுக்கப்பட்டு, எனக்காய் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி உன் மூலமா எனக்கு மீட்போண்டு என்பது ஒரு விசுவாச வார்த்தை தான் நம்மை ரட்சிக்க முடிகிறது. விசுவாசம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிரியினால் அல்ல. ஆனா கிரியை கூட கடவுள் இணைந்து எதிர்பார்க்கிறார். கிரி இல்லாத விசுவாசம் அது உயிரற்றது சொல்லி இதை யாக்கோபு திரும்புவதிலே ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நாம் தனிப்பட்டவள் விழுகிற அனுபவங்கள், தொடர்ந்து மீட்பை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாச அடிப்படையில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, 2வது செயலின் வழியா கிரியின் மூலமாய் செய்கிற பிறருக்கு சார்ந்து பகிர்ந்து வாழுகிற ஒரு வாழ்வு. இதை 2 ட்ராக் போல, ட்ரெயின்ல ஒரு ட்ராக், 2 ட்ராக், 2 அந்த ரயில்ஸ் இருக்கு, 2 ரயில்ஸ் இருக்கு. ட்ரெயின் போல 2 ரயில்ஸ் வேணும். அதே போல விசுவாச வாழ்வு அப்படிதான். ஒரு புறம் விசுவாசம், இன்னொரு புறம் நம்முடைய கிரியை. இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள கர்த்தர் அன்போடு கூட படைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே சொல்லப்படுது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு பரலோகராஜ்யத்தில் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் வாழுகிற அனுபவத்திலே, கடவுள் ராஜ்யத்திலே விசுவாசம் உள்ள பிள்ளைகளை வாழுகிற அனுபவம் சில தடைகள் ஆண்டவர் சொல்லுகிற தெளிவாய் சொல்ற பொழுது, உன்னுடைய கை 8ஆம் வசனம், அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களில் நாம் அதை காணுகிற பொழுது, உன் கையாவது உன் காலாவது நீ இடறி விட ஏதுவாய் இருந்தால் அதை தரித்து போடு. இடறி விடுவதற்கு என்று சொல்லி, கடவுளை விட தூரமாய் போவதற்கு, இடறி விசுவாசங்களை குறைந்து போவதற்கு, தவறி விடுவதற்கு, இடறி போவதற்கு ஒருவேளை உன்னுடைய கையாவது காலாவது ஏதுவாய் இருந்தால் அதை தரித்து போடு. 2 கை உடையவனாய் அல்ல 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஊனனாய் சப்பானியாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நல்லது நல்லது சொல்ல எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லப்பட எவ்வளவு ஒரு கண்டிப்போடு சொல்லியிருக்க வேண்டும். நீ இடறி விழுவதற்கு உன் கையோ நீ காலோ கடாய் இருந்தால் வெட்டி போட்டு சொல்ற. எனக்கு அது கேட்டாலே பயங்கர ஒரு எங்களுக்கு இந்த சில சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது, சில இன்றைக்கு ஊடகங்கள் வளர்ந்து விட்டது. சில ஊடகங்களை பார்த்தா நமக்கு வேதனையில் தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்கூல்ல வாகனம் பிள்ளை யூனிஃபார்ம் போட்டு இந்த மினி உந்துல போயிட்டு இருக்கிறாங்க, சின்ன வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஒரு விபத்து எதிர்புறமாய் வந்த லாரி மூலமாய் அடிக்கப்பட்ட அனுபவத்துல அந்த ஒரு சின்ன பிள்ளையுடைய கரங்கள் அப்படி துண்டிக்கப்பட்டது. துண்டா போய் அதை எடுத்து ஒரு ஃபைல் அந்த ஹேண்டை தனியாக வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று கொண்டு போகிறாங்க. ஃபிட் பண்ணிடுவாங்க. அதை கொண்டு மருத்துவத்தில் எப்படியாவது நினைச்சிருவாங்க. பார்க்கிற பொழுது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னால் அது எவ்வளவு ஒரு கேட்கறது எவ்வளவு ஒரு வேதனை ஏற்படுத்திருக்கும்.
உன் கை உனக்கு இடரை விழ தடையா இருக்க, உன் கால் இடரை விழ தரித்து கொண்டு சொல்லுகிறான், வெட்டி போட்டுன்னு சொல்லி சொல்லுகிறான். எவ்வளவு ஒரு கண்டித்து அவர் சொல்லுகிறன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, இரண்டு கைகள் உடையவனாக, இரண்டு கால்கள் உடையவனாக நீ நித்திய அக்கிரியில போவதை காட்டிலும் நீ யூனனாய் சப்பானியாக நித்திய ஜீவன் பிரவேசிப்பது அது எவ்வளவோ நலமாயிருக்கும் என்று சொல்ல. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையானவைகள். வானமும் ஒளிந்து கொண்டு வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை சொல்ற வார்த்தை நித்தியமான வார்த்தை இருக்கிறது. அழிவு நித்திய அக்கினி உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண் உனக்கு இடமா இருந்தால் அந்த கண்ணை தூக்கி போடு என்று சொல்றார். எவ்வளவு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ற வேலை. அப்போ நித்திய ஜீவன் உண்டு என்கிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளும்படியா, நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படியா இந்த வார்த்தை எவ்வளவாய் நம்மை நெருக்கி என்பதை நாம் சிந்திக்க நாம் ஒவ்வொருவரும் அன்புடன் இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகின்றோம். இடறி விழுகிற விசுவாச வாழ்வில் ஒரு காரியம், இடர் செய்கிற காரியம், இடறி ஒரு காரியம் தெரியுமா? மற்றவங்களை அற்பமா எண்ணுகிற காரியம். யாக்கோபு திருமுகம் இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10 பார்க்கிறோம். அதாவது இந்த சிறியரில் எவரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடி நீங்கள் பாருங்கள். அப்ப மற்றவங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. கூட இடரில் விழுவதற்கு ஒரு சாத்தியம். மற்றவங்களை பலர் துச்சமாக விடுவாங்க. சில சபைகளை பாஸ்டர் 13,000 சம்பளம், அப்படி என்ன மாதிரி சம்பளம் இருக்கு அவருக்கு? பென்ஷனாய் கூட எனக்கு இன்னைக்கு 40,000 rupees என்று சொல்லி 13,000 இவரை துச்சமாய் என்ன அப்படி பல சபைகளில பல மக்கள் போதர்கள் எண்ணி நடந்து கொள்வதுண்டு. கடினமான வார்த்தைகளை பேசுவதில்ல, பேசல சில வார்த்தைகள் எதிர்த்து பேசுகிற அனுபவங்கள், சொல்ற வார்த்தை பவியமா பேசணுங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு தகப்பனை தாயை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். என் நல்லா இருப்பதற்கு நல்ல வாழ்ந்திருக்கு தாய் தகப்பனை கனம் பண்ண சொல்றார். அன்னையும் பிதாவும் ஒன்றிணையும். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் தாய் கடவுளுக்கு சமமானவர்கள். கடவுளை காணல, இயேசுவை பார்க்கல. எப்படி இயேசுவை பார்க்கணும், எப்படி கடவுளை காண முடியும்? பெற்றோர் மூலமாக. அதான் பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பர்த்டேயோ ஏதோ 4 நாட்கள்ல ஸ்கூலுக்கு போறோம், காலைல விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போறோம். கடவுளுக்கு சமமாக பெற்றோரை கருதுகிறோம். கடவுள் தான் அவங்க வாழும் உலகத்தில் அவர்கள் கடவுள் பெற்றோர்கள். சபையில ஆலயத்தில் கடவுளை கண்ணோட பார்க்க முடியும், பிரசன்ன உணர முடியும். அது பிரசன்ன உணர வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமாக தகப்பன் தாய் உங்களுக்கு கடவுள். திருச்சபையில யாரு? நான் சொல்லல, ஒரு மூத்த போதர்கள் நீங்கள் எழுத வேண்டும். என்னை பரவாயில்லை, பெரிய போது ஒருவேளை இயேசுவோட வயசு எனக்கு கூடிச்சு, பரவாயில்ல. இயேசு 32, எனக்கு 37 ஆயிடுச்சு, பரவாயில்ல. கடவுள் நீங்கள் காணவில்லை. என்ன நான் சொல்லலை, நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸா இருக்கலாம், ரோமன் கேத்தலிக்லாம், சிஎஸ்ஐ இருக்கலாம், லூத்ரான் இருக்கலாம், எந்த டினாமினேஷன் இருக்கலாம். அங்கே இருக்கிற போது கடவுள் சமமானவர்கள். கடவுள் எப்படி பேசணும், எப்படி பழகணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் நேரே சபிக்க மாட்டாரு, நேரடியே பேச மாட்டாரு, வார்த்தை சொல்ல மாட்டாரு. அந்த வார்த்தை மூலம் இடப்படலாம், நேரடியே பேசுவது போதெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த சிறியரை எவரையும் நீங்கள் அற்பமா எண்ணாதீர்கள். யாரையும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. எல்லாரையும் ஒன்று போல பார்க்கின்ற ஒரு சுபாவங்கள் மிக மிக அவசியமான ஒன்று. ஏன்னா அவர்களுக்கு தூதர்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொருவருக்காக தூதர்கள் இருக்கிறாங்க. எதன் சொல்லுகிறது? இதை பார்க்கும் பொழுது இந்த 10:18 இந்த சிறியரில் ஒருவரை அற்பமா எண்ணாதபடி பாருங்கள், பரலோகத்தில் அவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா சமூகத்தில் எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு தூதர்கள் பரலோகத்திலே கடவுள் சமூகம் தரிசித்துக் கொண்டிருக்கிற பொழுது சிறியர்கள் சொல்லி இருக்கிற தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. யாரை நம்ம அற்பமா எண்ணிடக்கூடாது. இனத்தின் அடிப்படை, சாதியத்தின் அடிப்படையில, மதத்தினுடைய அடிப்படையில, ரிலீஜியன் கல்ச்சர் அடிப்படையில, திறமைகள் தாழ்ந்த அடிப்படையில யாரையும் நம்ம அப்படி எண்ணக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்து நமது தலை, நம்முடைய அவயவங்கள். இந்த விரல்கள் ஒன்று போல இல்ல, ஒன்று குட்டையும் நெட்டையும் ஒன்று சிறியதமா இருக்கிறது. இது நம்முடைய அவைகள் பல வித்தியாசங்கள். யாரையும் நான் அற்பமா எண்ணிடக்கூடாது. இந்த ஒவ்வொரு ஆளும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்போ கடவுளாகி ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு அவர் தலையாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவையும் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு அன்பிற்கினியவர்களே,
எனவே நம்முடைய வாழ்வை கடவுள் நமக்கு தருகிற ஒரு அழைப்பு, நாம் இடரை விழக்கூடாது, நாம் பிற மக்களை இடர்களுக்குள்ளாக நடத்துகின்ற மக்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் பிறகு சாட்சியை மாற வேண்டும். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய தியானங்கள், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை அனைத்துமே, நம்முடைய நடைமுறை பாவனைகள் அனைத்துமே கடவுளுக்கு எதுவாக அமைப்பெறும்படியாக இருக்கிற அனுபவத்தை கடவுள் இந்நாட்களிலே அதிகமாக எதிர்பார்க்கின்றார். பிரியமான இந்த கிறிஸ்தவத்துடைய ஒரு நிலைகளை நாம் சற்று ஆராய்ந்து உணர்கின்ற பொழுது கிறிஸ்தவம் வித்தியாசமாய் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் மக்கள் எதை அனுபவிக்கிறார்களோ அதை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, உலகத்தில் மக்கள் ஒருவேளை அவருடைய வசதி அடிப்படையில நல்ல ஒரு காஸ்ட்லி கார் வைத்திருந்தால் அதே காஸ்ட்லி கார் நானும் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை பிசினஸ்மேன் நல்லா உயர்ந்திருக்கிறவங்க நல்ல ஒரு கார் வைத்திருக்கலாம், ஒருவேளை பென்ஸ் கார் வச்சிருக்கலாம் அல்லது ஆடி வச்சிருக்கலாம். அதே போல இந்த ஊழியர் இன்னைக்கு இருக்கிற சின்ன ஊழியர் கூட என்ன செய்யறாங்க, அதே போல எனக்கு பென்ஸ் கார் வேணும், எனக்கு அதே போல ஆடி கார் வேணும் சொல்லி பல நேரங்களில் பிரிச்ச விசுவாசிகளை கஷ்டப்படுத்துறாங்க. காணிக்கு என்ன கொடுங்க என்று சொல்லி. கடவுள் இலவசமாய் பெற்றதை நீங்கள் இலவசமாய் கொடுத்து அன்று சொல்லுகிறார். சரிதானே? இன்னைக்கு ஜபங்கள், உங்களுக்கு ஜபிக்கணும், இவ்வளவு காணிக்கு எழுதி கொடுக்கணும். இன்னைக்கு ஜபமே இன்னைக்கு விலை போகிற அனுபவத்தை கடவுள் ஒரு நாள் விலை போவதில்லை. நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம அது இணங்கி போய்விடுகிறோம். இன்னைக்கு அநேக விசுவாசம் வைத்து இன்னைக்கு தங்களை பெருக்கிக் கொள்ளுகிற அநேக போதல் கூட இருப்பது உண்டு. உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை சொல்ற உபதேசம் உங்களுக்கு போதுமென சம்பளம் போதும், உங்களுக்கு எது இருக்கோ அது போதும் என்று சொல்லுகிறார். திராணிக்கு மேலே கடவுள் ஒருவன் அவர் சோதிக்க விடுவதில்லை. எனவே இந்த நாட்டில் ஆன்மீகத்திலே இன்றைக்கு இருக்கிற பொழுது உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரிந்து கொண்டு வாழ அனுபவத்திலே இன்றைக்கு அநேக இடரை விழுவதற்கு என்று சொல்லி ஏதுமாக இருக்கக்கூடிய அனுபவத்திலே இன்றைக்கு நான் ஆண்டவரை ஒரு மாதிரி இருப்பேன். உம்மை பின்பற்றக்கூடிய அனுபவத்திலே நான் முன்மாதிரி இருப்பேன். எனக்கு ஒருவேளை துன்பம் இருக்கலாம், என் கவலை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், என்னை குட்டுவார் அநேகர் இருக்கலாம், என்னை வேதனைப்படுத்துவோர் அநேகர் இருக்கலாம், வார்த்தையின் மூலமாக செயல் மூலமாக என்னை அநேக நேரங்களிலே என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் கூட நான் ஒன்று செய்வேன், உண்மை நான் காண்பித்துக் கொண்ட உமக்கான வழிகளை மட்டுமே நான் காண்பித்துக் கொண்டிருப்பேன். அதை நான் சற்றே நான் இடறி போவதில்லை என்று சொல்லுகிற நிலையில் ஒரு மயில் கல்லை போல அந்த மயில் கல்லை பழைய நாட்கள் அநேக இந்த எருமை மாடு என்ன செய்யுமா, அதுல போல் சென்ற சேர்களை நின்று என்ன செய்யுமா, சகதிகள் எல்லாம் மேல வைத்துக் கொண்டு போய் அப்படியே உரசிடுமா, அது மேல ஏற்பட்ட ஊரல்ல என்ன செய்யுமா, அந்த மயில் கல்லுக்கு அப்படி உரசிட்டு போகும், மாடுகள் உரசிட்டு போகும், சின்ன விலங்குகள் எல்லாமே உரசிட்டு போகும். ஆனால் அந்த மயில் கல்லை அது அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், அதோட திசை பண்ணி காணிச்சு அப்படி இருக்கும். இதான் கிறிஸ்தவ வாழ்வு. எத்துணை வேதனை வந்தாலும் விசுவாச வாழ்விலை காத்துக் கொண்டிருக்கிற அனுபவங்கள் அது உங்களை நேர்மையாக மாற்றும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என் பாரம் உங்களுக்கு மிகவும் லேசென்று சொல்லுகிறார். அப்ப நீங்க சூடு சுரணை நம்முடைய வார்த்தை சொல்லுவோம் அல்லவா, எதுவுமே இல்லாமல் இருக்கணுமா? கிறிஸ்துவில் சார்ந்து பகர்ந்து வாழ ஏனையோர் மீட்பரை கண்டுகொள்வதற்கு, ஒவ்வொருவரும் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு இதுவும் ஒரு பாரமாய் இருப்பினும் அதையும் ஏற்றுக்கொள்ள நான் வருகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணம். ஒவ்வொரு போதுடைய கழுத்துல போட்டிருக்கிற காரியம் ஸ்டோலா என்று சொல்வார்கள். ஸ்டோல் நுகத்தடியினுடைய அடையாளம். ஒரு மாட்டுக்கு மேல மாட்டு வண்டியில பூட்டி வைத்திருக்கிற நுகம், ஒரு வெயிட்டான கட்டளை, அதுதான் அந்த பாரத்தை அது மேல ஏற்றி வைக்கிற அனுபவம். ஒவ்வொரு போதர்கள், மூத்த விசுவாச போதர்கள், மூத்த திருச்ச பணியேற்று ஓய்ந்திருக்கிற போதர்கள், இன்னும் வரும் திருச்சபை போதர்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் கூட அது நுகம், அது அருளப்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு கோட் டை ஷூட்லாம் போட்டு நீச்சல் ஷூ போட்டு நின்று ஒர்ஷிப் பண்ணலாம். அந்த போதர்களுக்கு தரப்பட்டிருக்க ஒரு நுகம் மிகப்பெரிய ஒரு நுகமாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாச வாழ்விலும் கூட, உங்கள் வாழ்விலும் கூட கர்த்தர் அதை தந்திருக்கிற அனுபவித்திருக்கலாம். அது கூட ஆண்டவருக்கு என்று சொல்லி சுமக்க வேண்டும். அப்ப அந்த வேளையில ஆண்டவர் சார்ந்து பகிர்ந்து வாழ்வதில்லை, ஆண்டவருக்கு சொல்லி சாட்சி பகிர்ந்து வாழ அனுபவத்தில்லை, பிறரை இடறி விழாததற்கு இருக்கும்படியாக இருந்தால் நான் கூட அந்த விஷயத்திலே ஒரு சூடு சுரணை இல்லாமல் நான் இருப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும். பவுலும் கூட சொல்லுகிறார், எல்லாருக்கும் இல்லாமல் நான் அடிமைக்கு அடிமையானேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு விசுவாச வாழ்வார்கள் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார். என்னுடைய கல்வி எனக்கு அம்மன் பார்த்து படித்தவர், ஆனா எல்லாம் எனக்கு நான் உண்மை பற்றி அறிகிற அறிவிலே எல்லாம் நான் தூசும் குப்பையும் என்று சொல்லுகிறார். என்னுடைய அரசாங்க பணிகள், எனக்கு இருந்த உயர் அதிகாரிகள் அந்த யூதர்களை குறை செய்யும்படியா ஒரு பொறுப்பு தான் இருந்தாரு.
கமாலியல் பால் படித்த ஒரு பெரிய கல்விமான். ஆனா உண்மை பற்றி அறிகிற பொழுது நான் எல்லாம் தூசு குப்பை என்று சொல்லி அறிகிறேன் என்று சொல்ல, நான் அதை மேன்மையா எண்ணுனா, என்னுடைய கல்வியில பெருசா எண்ணுனா, என்னுடைய பதவியை பெருசா எண்ணுனா, அது இயேசுவை சார்ந்த பிறர் வருவதற்கு ஒரு தடையை மாறிவிடும், பிறரை இடறிவிட செய்யும் என்று சொல்லி அதிலே ஒரு அர்ப்பணம், அதிலே ஒரு பெரிய டெடிகேஷனை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அர்ப்பணிப்பின் வாழ்வு, ஒரு டெடிகேஷன். கிறிஸ்தவ வாழ்வுனால ஒரு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளோம், உலகத்தில் மறைத்து விட்டோம். திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதை விடப்படுத்தப்படுற அனுபவங்களிலே உலகத்துக்கு மறிக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாய் வீட்டெழுகிற அனுபவம், ஒரு கிறிஸ்துவ புதிய சிருஷ்டி என்று சொல்லி பார்க்கிறோம். தடையில கடந்தன. எனவே அன்புக்கு இனிய மக்களே, நம்முடைய வாழ்விலே புதிய படைப்பாக பிறர் வாழ்வுக்கு நாமும் விசுவாச வாழ்வுக்கு உறுதி சேர்க்கிற பிள்ளைகளாக, உறவிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். வயசன் அல்ல, உறவிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நன்மைகளை கருதுகிற இருக்க வேண்டும். அதற்கென்று சொல்லி கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே விசுவாச வாழ்வு இடர் என்பது வராமல் போவதில்லை, அது வரதான் செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் கூட இடர்களை நாம், அது நம்முடைய வாழ்விலை அது சவாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற இடர்கள் நம்முடைய அனுமதிக்கப்படுகின்ற ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சவாலை சமாளிப்பது லேசான காரியம் இல்லை, அது பெரிய ஒரு கஷ்டம், பெரிய ஒரு பாடு, அது பெரிய நான் தவறு செய்தாமலே என் மேல ஒரு குற்றம் சுமத்துகிற காரியங்கள். அது உங்களுடைய நீங்கள் தனிப்பட்ட அனுபவிக்க, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் மனைவி மூலமாக, கணவன் மனைவிக்கு எதிராக, மனைவி கணவனுக்கு எதிராக, குடும்ப உறவு ஒரு எதிராக சொல்லப்படலாம். பரவாயில்லை, பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்கு சொல்லி நினைக்கிறார். எனவே இடரை நாம் விடக்கூடாது. பிற மக்களை இடரை விடாமல் காத்துக் கொள்கிற ஒரு மனதளத்தை கடவுள் நாம் அனைவருக்கும் இந்த வார்த்தையின் மூலமாய் தந்து நம்மை பலப்படுத்தி காப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பக்குவப்பட்டு பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவரை எடுத்து நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். சபைக்கு அறிவிப்பு. பிறந்த நாள் 14/12/2021 பிறந்த நாளை கொண்டாடும் பிரபுதாஸ் கிஷோர் தாரிணி அவர்களின் முதல்வி சௌனா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். வருகிற 16/12/2021 தனது பிறந்த நாளை கொண்டாடும் பிரபுதாஸ் கிஷோர் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வருகிற 18/12/2021 பிறந்த நாள் கொண்டாடும் திரு மான் சுதயகுமார் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடந்த வார காணிக்கை ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2326, ராப்போஜன காணிக்கை 2680, மாத காணிக்கை 29720, சோத்திர காணிக்கை 5860, பிறந்தநாள் காணிக்கை 400, கிறிஸ்துமஸ் நன்கொடை 1500, கல்லறை தோட்டத்தின் நன்கொடை 5000, மொத்தம் 47,486. ஆராதனைக்கு 4 சேனம் நடைபெறும். கடந்த 5/12/2021 ஞாயிறன்று நடைபெற்ற சபை கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன.
கிறிஸ்துமஸ் நன்கொடை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 500 என தீர்மானிக்கப்பட்டது. தற்போதுள்ள சூழ்நிலை கிறிஸ்துமஸ் கேரல் நடத்துவது இயலாத நிலையில் 23/12/2021 மாலை 6 மணிக்கு ஆலயத்தில் வைத்து பாடல் ஆராதனை மற்றும் பாடல் ஆராதனை ஒன்றாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஆராதனைக்கு இரவு உணவு வழங்கப்படும். வருகிற 2022 ஆண்டு ஜனவரி முதல் ஞாயிறு பாடசாலையை தொடர்ந்து நடத்த ஞாயிறு பாடசாலை ஆசிரியர் கோரப்பட்டது. 2022 ஜனவரி முதல் போதகர் வீடு சந்திப்பு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை மாத வரவு செலவு கணக்கு சபையில் வாசிக்கும்போது சபைக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒரு அழைப்புதல் வந்திருக்கும். Salvation Army Church, United Carol Celebration and Anti-Light Service. இது 19/12/2022 மாலை 6 மணிக்கு நடைபெறும். கலந்து கொள்ளும்படி அழைக்கிறார். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, ஒரு அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது. வருகின்ற 19/12/2021 அன்று யுனைடெட் கிறிஸ்துமஸ் கேரல் செலிப்ரேஷன் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதாவது சால்வேஷன் ஆர்மி திருச்சபையின் மூலமாக பாளையங்கோட்டை அந்த முக்கியமான சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. அந்த ஒரு காம்படிஷனில் நீங்கள் நம்முடைய சபையின் மூலமாக கூட பங்கேற்கும்படியாக அழைப்பு தந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகள் நீங்கள் அதை எப்படி சொல்லி எனக்கு தெரியவில்லை. கடந்த ஆண்டுகளிலே சென்ற வருடம் இல்லை, கடந்த ஆண்டுகளிலே. எனவே அதை இந்த வருடம் கூட நீங்கள் செய்யும்படியாக என்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை குழுவாக சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடலை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த காரியங்களில் பங்கேற்க நான் இணைந்து பங்கேற்க கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த காரியங்களை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாத சபையில் வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகின்றோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் இந்த வேளையிலே சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். யாராயிலும் சிறப்பு ஜெபத்திற்காக கடந்து வந்தால் அதற்காக சிறப்பு மன்றாட்டுகள் எடுக்கப்படும். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இறை வேண்டுதல் புரிவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, செயலிகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எல்லா நாவுகளாலே போற்றப்படுகிற நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறோம். கடவுளை, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய ஆலயத்திலே முன்பதை கடந்து வந்திருக்கின்ற அன்பு இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளே, அருமையான அன்பான ஆண்டவரே, மூத்த போதகர் ஜாஸ்வா ஜெயடேவிட் அன்பையருடைய அருமையான மகன் திருவாளர் ஜேடி அருள் பீட்டர், திருமதி மார்கரெட் மேரி அருள் பீட்டர் அன்பு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் தம்முடைய மக்களை கண்ணின் கருவிழிகளை இமை பாதுகாப்பது போல பாதுகாத்து வந்தீர். உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே, தூர தேசத்திலே பணிகளை செய்கின்ற வாய்ப்புகளை கற்று நல்கினீர். இந்த நாட்களிலும் இந்த இடத்துல இல்லங்கள் கடந்து வரவும், ஆண்டவரே தொடர்ந்த ஆலய வழிபாட்டை பங்கு பெறவும் கடவுள் நம்முடைய மக்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக நன்றிகளை படைக்கின்றோம். தொடர்ந்து அன்பு இறைப்படுவதை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான ஆளுகை நம்முடைய மக்களோடு தங்கட்டும். தந்திருக்கின்ற பணிகளுக்காக, குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய மகனை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. என்ற துணைவியாரை கட்டு பொருட்படுத்த பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்முடைய மக்கள் வாழ்விலே என்னென்ன காரியங்களுக்காக உங்களை நோக்கி ஜெபிக்கிறார்களோ
அந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நம்முடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவனமாக அவர்களது அன்பு மகன் ஆண்டவரே செல்வன் ரயான் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சின்னஞ்சிறு பருவத்திலே கர்த்தருடைய வலிமையான கரம் அருமையான பிள்ளையோடு என்றைக்கும் தங்கியிருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவான ஆளுகை இன்றைக்கு பிள்ளையோடு தங்கட்டும். நல்ல ஒரு சுகபலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய மக்கள் குடும்பமாய் இந்த இடத்தை கடந்து வரவும் உமக்கு நன்றி சொல்லவும் கர்த்தர் தந்திருக்கின்ற வாய்ப்பினை எண்ணி நன்றி சொல்லி படைக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நிறைவான ஆளுகை நம்முடைய மக்களோடு நிறைவாய் தங்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வருந்துகிறேன். அனைவரும் யாவரும் நாம் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கின்ற நல்ல கடவுளை, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த நாளில் உமது ஆலயத்திலே ஒருமனப்பட்ட மக்களாக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சாக்கியத்திற்காக நன்றி படைக்கிறோம். கடவுளை, இந்த வேளையிலே உடைய திருமணில் வந்திருக்கிற அருமையான ஃப்ராங்க்லின் சர்பிரியா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன இந்த வார்த்தையை போல கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்குள்ள வாழ்விலே மனிதன் தனியாக இருப்பது அவனுக்கு நல்லது அல்ல, அவனை ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கும் என்று சொன்ன கடவுள் அல்லவோ. தொடக்கத்திலே ஆதியிலே அப்படிப்பட்ட ஒரு இறை உறவை ஏற்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அந்த இறை உறவுடைய ஒரு மாதிரியாக குடும்ப வாழ்விலே கணவன் மனைவியை இணைத்து ஆண்டவர் மகிழுகின்றே உமக்கு நன்றி படைக்கிறோம். கடவுளை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் உழைப்பின் பயனினை உண்பேன், நற்பெயரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்திலும் துணைவியர் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர், உன் பிள்ளைகள் பந்தேஸ்வரி ஒருமர கன்றுகளைப் போல இருப்பர் என்னெல்லாம் உடைய வார்த்தை சொல்றது போல கர்த்தர் உடைய பிள்ளைகளை வரும் நாட்களில் அப்படி ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை, இதோ இந்த நாளில் கூட திருமணமாகி ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளது குடும்ப வாழ்வை கர்த்தர் இந்நாள் வரை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். புதிய ஆண்டுகளை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுகின்ற பொழுது, புதிய ஆண்டிலே பிரவேசிக்கின்ற பொழுது கர்த்தர் வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன், என்னாலே உங்கள் ஆயுநாட்டை பெருகும், பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தினாலே நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். விசுவாச வாழ்விலும் ஆன்மீக காரியத்திலும் அனைவருக்கு நல்ல சாட்சியுள்ள மக்களாய் தொடர்ந்து ஜெபம் செய்ய கர்த்தர் உதவி செய்வதாக. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் நல்ல கற்பனைகளை வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆலயம் வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்மைகளை தருகிறபடினாலே நன்றி சொல்கிறோம். அருமையான ராஜ்சேர் விசாருடைய அருமையான குடும்பத்திலே வந்திருக்கிற அருமையான அன்புகிற உறவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அருமையான திருமதி ஜாக்லின், திருமதி ஜெயஸ்ராஜ் அந்த குடும்பத்திலும் கூட தம்முடைய மக்கள் இப்படிப்பட்ட குடும்பங்களிலே கர்த்தர் மகிழ்கின்ற அன்பு தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த ஆலயத்திலே அன்பான மக்கள் முந்தின காலங்களிலே போதில் இந்த நாட்டில் வந்த சௌரிய ஆண்டவரை இன்றைக்கு நாளை வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற மகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். வரும் காலங்களில் அடைக்கிடு நாளை வந்து உமக்கு நன்றி சொல்ல பாக்கிய கர்த்தர் மக்களுக்கு தர வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். வரும் காலம் ஆசீர்வாதம் இருக்கிற அந்த செய்கிற வேலைகள் குடும்ப வாழ்வுடைய எல்லா நிலைகளும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் கிருபைத்தார். இறைமையின் இயேசுவே இனி நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
நாம் யாவரும் கடவுளுடைய திருப்பெயரை போற்றும்படியாக நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கு நன்றியோடு படைக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 151வது கீர்த்தனை பாடலை யாவரும் பாடுவோம். 151வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடும். யாவையிலும் நாம் பாடலாம். நாம் யாவரும் கடவுளை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்கின்றவருமாகிய நல்ல கடவுளை,
இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஓய்வு நாளின் நல்ல ஒரு காலை பொழுதிற்காக நன்றிகளை படைக்கின்றோம். இந்த அருமையான முற்பகல் வேளையில் உமது ஆலயத்தில் நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நிலைகளை ஆண்டவர் அறிகின்றீர். எங்கள் வாழ்வில் ஆண்டவர் இம்மட்டுமாய் நல்கி வருகின்ற கணக்கற்ற எண் நிறைந்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய அன்பு எங்களை அதிகமாய் நெருக்கி ஏவுகிறபடினாலே நன்றி சொல்கிறோம் கடவுளை. எத்தனை முறைகள் நாங்கள் தவறி விடினும், எத்தனை முறைகள் நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போயினும், உம்முடைய அன்பை மறந்து நாங்கள் வாழ்ந்த பொழுதும் உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே எல்லைகளை கடந்து கடல் அளவாய் இருக்கின்ற உம்முடைய மிகப்பெரிய சொல்லுண்ண முடியாத உம்முடைய அன்பினாலே எங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அரவணைத்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றிகளை நாங்கள் படைக்கின்றோம் கடவுளே. கெட்ட குமாரனை போல துஷ்டமான வாழ்விலே ஆண்டவரே பல நிலைகளிலே வாழுகின்ற எமது வாழ்விலும் கர்த்தருடைய அன்பை தருகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் உமக்குள் வேரூன்றி உமக்குள் வாழக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் தூய ஆவியின் மூலமாய் எங்களுக்கு தரும்படியாய் எங்களை பலப்படுத்துகிற நெருக்குகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. வாழும் வாழ்வு அது ஒன்று, அது உமக்காய் வாழுகின்ற ஒரு வாழ்வு, என்னை மீட்டவருக்காய் வாழுகின்ற ஒரு வாழ்வு, எனக்காய் விண்ணிலிருந்து மண்ணக வந்து என் வாழ்விலே அன்பை தந்தவருக்காக என்னுடைய வாழ்வு என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆத்தும மனவளனாய் காணப்படுகிற ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிற அனுபவத்தை கர்த்தரைகளுடைய வார்த்தையின் மூலமாய் தருகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்வு இடறி விழாதிருக்கிற அனுபவங்களிலும் பிற மக்களுக்கு எந்த விதத்திலும் இடரில் வராத வண்ணம் இருக்கிற அனுபவத்திலும் வாழ்ந்து உம்முடைய வாழ்வை முழுமை செய்கின்ற ஒரு பலனை, சத்துவத்தை, ஆற்றலை தூய ஆவியர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்மை செய்ய நாங்கள் அழைக்கப்படுகிறோம். கடவுள் அன்பாக இருக்கிறார். உம்மை பின்பற்றி நாங்களும் கூட அன்பாக இருக்க எங்களை கர்த்தர் அழைக்கின்றோம். நாங்கள் சக மக்களை நேசிக்க, எங்களது வாழ்விலை நாங்கள் பிறருக்கும் ஒரு மாதிரியாக, பிறருக்கு எல்லா நிலைகளிலும் பயனுள்ளவளை வாழ கற்றிருக்கிறதை தான் நாங்கள் மற்றொருவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பாத்திரத்தை அணிந்திருக்கிறோம், கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம். கடவுளை திருமுழுக்கின் மூலமாய் உண்மை நாங்கள் அணிந்திருக்கிறோம். உன் வாழ்வு பிறருக்கு பயனாய் இருந்தது. எங்கள் வாழ்வும் பொருளாலும் நேரத்தினாலும் செயல்களினாலும் எல்லாரும் பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாய் எங்களை கர்த்தர் வனைந்து பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் உம்முடைய இறையாளுகை தங்கட்டும். உங்களுடைய பிரசனத்தை உங்களுடைய பிள்ளைகள் இடத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்காய் நன்றி. சர்வ வல்லமை பொருந்திய கடவுள், ஆசல் மிகுந்த கடவுள், சேராபீன்களாலும் கீராலும் போற்றப்பட்ட ஆண்டவர் இந்த மத்தியிலே எங்களோடு ஆண்டவர் பிரசன்னாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இறை ஆளுகை, உம்முடைய ஆற்றலுடைய பிள்ளைகள் அதிகமாய் பலப்படுத்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்மீக வாழ்விலே முன்னேறி செல்ல முடியாதபடி இருக்கிற பாவ தடைகளை கர்த்தர் முற்றிலுமாய் தூய ஆவியர் மூலமாய் ஆண்டவர் சுட்டரிக்கிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். இனி என்னில் எந்த விதமான பாவம் இல்லை. ஆண்டவருக்கு வாடுகிற நிலையில இதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு உணர்வோடு கூட உங்களுடைய மக்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இறையாளுகை நம்முடைய மக்களோடு நிறைவாய் இருக்கட்டும். வரும் வாரம் முழுவதுமாய் உங்களுடைய ஆசிரியர் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், கடமைகள் எல்லாவற்றையும் கூட உம்முடைய ஆற்றலோடு செய்ய கத்திருக்கிறதை தாரும். அஞ்சாதே, நான் என்னாலும் உன்னோடு என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். பயன்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கின்ற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அவை உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கில் நடக்கின்ற பொழுது நான் உன்னோடு கூட அது வேகாதிருப்பாய், நீ வேகாதிருப்பாய் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நன்றி. உலகத்தில் இருப்பவனை விட உங்கள் இருக்கிறது பெரியவர். அந்த பெரிய ஆற்றல் பொருந்திய கடவுள் உங்களுடைய மக்களை ஆற்றுப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வயது வந்திருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
வயதான காலங்களிலே உம்முடைய பலம் தங்கட்டும். அரை வயது மட்டும் மாறாத கடவுள், உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை பாதுகாப்பேன், சுமப்பேன், தப்பிப்பேன் சொன்ன ஆண்டவர் நம்முடைய மக்களோடு பலப்படுத்துவீராக. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து ஒற்றியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கர்த்தர் பலப்படுத்தும். அவர்கள் ஓடினாலும் தளர்வதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை போல கடவுளை போல சட்டை அடித்து உயர்வை எழுப்புகிற அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தர் தருகிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓய்வு பெற்றிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். பணி ஓய்வு பெற்றிருக்கிற இந்த ஓய்வு காலங்கள் நம்முடைய மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற திருக்கிருபை தாரம், மனரம்யமாய் இருக்கிற திருக்கிருபை தன்னால் ஏற்ற நன்மைகளை பிறருக்கும் சமூக மக்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் ஒரு விசாரிக்கிற அனுபவத்தில் கூட நேரங்களை செலவு செய்ய கொடுக்க திருக்கிருபை தாரம், பயனுள்ளதாய் நேரங்களை மாற்றம், நல்ல ஆசை கொடுத்து காத்துக்கொள்ளும். இதே போல ஆண்டவர் படிக்கின்ற மாணவர்களுக்காக வருகிறோம். வரும் கால எதிர்கொள்ள இருக்கிற அரையிறு தேர்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிப்போம். நன்றாக எழுதி வெற்றி பெற கர்த்தர் தருவது கல்லூரியிலே யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற ஒரு பிள்ளைகளுக்கு வருகிறோம். தந்தையை நல்ல முறையிலே பிள்ளைகள் நல்ல தேர்வு எழுதி வெற்றி பெற கர்த்தர் தாரும். அதே போல நல்ல டிஎன்பிஎஸ்சி அதுபோல இன்னுமாக உயர்நிலைகள் நடுவன் அரசு மத்திய பணிகளை சார்ந்திருக்கிற ஆண்டவரே இந்த கேட் எக்ஸாம் போன்ற பலவிதமான ஆண்டவரே தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகிற மக்களுக்கு வருகிறோம். கடவுளை அந்த மக்கள் எடுக்கிற பிரயாசங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறபடினாலே உமக்கு நன்றி. பவுல் நட்டாலும் அப்போலேயே பாஷன்ல வாழ்க்கை செய்கிற ஒரு ஆண்டவர் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இந்த தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட காலங்களிலே நல்ல பலனை கொடுக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். சிறப்பாக எழுதி வெற்றி பெற கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு மக்களது வாழ்வும் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். அதே போல மறுமையிலும் நித்திய ஜீவனராய் இருக்கிற ஆன்மீக வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனை அனைவரோடும் கிருபை தங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய மக்கள் இந்த ஆலயத்தை அதிகமாய் அன்பு செய்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. உம்முடைய மக்கள் ஆலயத்திற்கு சொல்லி எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காய் நன்றி படைக்கிறோம். ஆண்டவர் ஆலயம் வளர்ந்து பெருக ஆத்துமாக்கள் பெருக கர்த்தர் கிருபை தாரும். அப்படி செய்யப்படக்கூடினாலே நன்றி. பற்பல இடங்களில் வந்திருக்கிற அனைவரோடும் உடைய கரம், அனைவரோடும் உடைய வல்லமையான பிரசனம் இருக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை நீர் பெரியவர், போதுமானவர். எங்கள் வாழ்வில் எல்லா நிலையிலும் எங்களுக்கு போதுமானவரால் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. வாழ்வு உயர்விலும் தாழ்விலும் எங்களோடு கற்று இருந்து எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். தந்தையே, இந்த வேளையில் கூட மூத்த போதகர் அருமையான அருள்பணி ஜெயலலிதன் பையருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் துணைவியர் அண்ட் டீச்சர் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கற்று தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு உடைய இறைக்கரம் தங்கியிருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். என் நாட்கள் அநேக இடங்களில் சென்று இறைப்பணி செய்கிற வேலை கர்த்தர் அவர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி படை தொடர்ந்து ஆண்டவர் நல்ல பலம், சுகம், ஆரோக்கியம் எல்லாவரையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தந்தையே, அவனமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை ஒவ்வொரு ஆத்து மக்களுக்கு செபிக்கிறோம். அனைவரோடும் உடைய வல்லமையான கரம் தங்கியிருக்கும்படியே செபிக்கிறோம். அருமையான அன்பு சகோதரர் ஆண்டவரை கார்த்திகேயன், அன்பு துணைவியார் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி கெஸ்ஸி கார்த்திகேயன் அவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அருமையான பிள்ளைகள் வாழ்விலும் ஆண்டவரை ஏற்ற வேளையிலே நல்ல குழந்தை பெற்றெடுக்க கற்றுக் கொடுத்த கிருபைகள் நன்றி படைக்கிறோம். ஆண்டவரை அருமையான ஆண்டவரே இந்த பிரசவ காலங்களிலே கர்த்தர் உடைய மகளை கர்த்தர் அதிகமாய் தாங்கி பலப்படுத்தின மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் தாயும் செய்யுமா வாங்கிட்டு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். கடவுளை தொடர்ந்து நன்றியோடு கூட நம்முடைய பிள்ளை காணப்படுகிற வேளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பிள்ளையின் பொருட்டாக இருக்கிற அருமையான டாக்டர் ராஜசேந்திர சாருக்காக, அருமையான அன்பு அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை தொடர்ந்து அந்த இறை குடும்பத்தை நிறைவாய் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இறையாடு நம்முடைய மக்களோடு என்னாலும் நிறைவாய் தங்கட்டும். அவனமாக ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட சிறப்பாக மான்ஸ் உதயகுமார் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனத்தோடு கூட இருக்கிற மகனை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற பலத்துக்கு நன்றி. இன்னும் நல்ல பலம் சுகமாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அவனமாக அருமையான அன்பு சார் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அன்பு சாருக்காக, அவர் இந்திரா கோவில்மணி அன்பு அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த காலங்களில் என்னுடைய மகளது இல்லம் சென்று சிகிச்சை பெறுகின்ற ஒரு வாக்கியத்தை கொடுத்து உமக்கு நன்றி படைக்கிறோம். அம்மாவுக்கு காணில் ஏற்பட்ட பலவீனங்கள் இப்பொழுது படிப்படியாக நல்ல ஒரு பலனை ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி படைக்கிறோம். நல்ல உலகினங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர அந்த சாரு கர்த்தர் நல்ல பலனை கொடுக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. அந்த ரூட் கேனர் அந்த ஸ்பெஷல் உடைய வல்லமையான கிருபை தங்கியிருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பலனை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேக மக்களுக்காக நாங்கள் செபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மக்களோடும் கூட உம்முடைய இறை ஆளுகை நிறைவான ஆசீர்வாதம்
என்றைக்கு தங்கியிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுள் எங்களுடைய வாழ்விலே அற்புதமாக ஆச்சரியமாக செயலாற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம். அதே போல நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இருந்தாலும் கூட திருவாளர் ஆண்டவரை அருள் பீச்சருடைய அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை மனைவி பிள்ளையாக வழிபாட்டு அங்கு வருகின்ற பாக்கியத்தை கொடுத்தபடினாலே நன்றி சொல்கிறோம். இறை ஆளுகை இன்றைக்கு தம்முடைய குடும்பங்களோடு நிறைவாய் தங்கட்டும். இதுமாக சபையிலே வாழும் அனைத்து மக்களோடு முடிக்கிறதை தங்கட்டும். அருமையான ஆண்டவரே திரு முத்துராஜ் அந்த ஐயாவுடைய வாழ்வில் கூட கடனால் காணப்பட்ட தலைவர்கள் மாற்றி புதுவல்லை கொடுத்திருக்கின்ற வேளாண் கிருபைகளுக்கு நன்றி படைக்கிறோம். இது பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அனைவரோடும் உடைய கரம் தங்கட்டும். எல்லா மக்களோடும் இருக்கிற கிருபை தங்கட்டும் ஆண்டவர். அதே போல அப்படி எஸ்ரா சீகனுக்கு செபிக்கிறோம். கடவுளை ஏற்பட்ட பலன் கற்று மாற்றி நல்ல பலத்தை பிழை வந்திருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். அனைவரோடும் உடைய வல்லமையான கரம் கிருபை தங்கட்டும். நெடுதூரம் இருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் பிரயாணப்படுகிற வேளையிலே நல்ல பிரயாணி கர்த்தனை தாமே கட்டளையிட்டு தர வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படியாக இருக்கிற காலங்கள் கர்த்தரை தந்திருக்கிற இந்த நல்ல ஒரு ஆயத்த காலங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வருட கிறிஸ்துமஸ் பண்டிகை நாங்கள் சிறப்பாய் கொண்டாட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எல்லா மக்கள் வரவிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாணி தருவீராக. இங்க இருக்கிற ஆயத்தங்கள் இருக்கின்ற காரியங்கள் இதுமாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கின்ற காரியங்கள் எல்லா பணிகளும் வல்லமையை தங்கட்டும். சிறப்பாய் அமைய கத்திருக்கிற தேவையில் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சுரோஜ் அன்பமாவுக்கு நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை ஆண்டு தரைவினங்கள் ஒருவேளை கர்த்தர் நாடு தந்திருக்கிற பிள்ளைக்கு நன்றி இன்னும் முழுமையான ஆசை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தர வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல திருவள்ளுவர் மனோகர் நன்றி சாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அவளுக்கு கூட இந்த நாள் வழிபாட்டை கொண்டு வர முடியவில்லை. ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற தலைமையை கர்த்தர் முசுமை மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆளுநரை பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய ஆசையை நம்முடைய மகளுக்கு தர வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இறைக்கிறம் குடும்பங்களோடு நிறைவை தங்கட்டும். இவருமாய் வந்திருக்கிற மக்கள் வர முடியாத தவறி இருக்கிற மக்கள் அனைவரோடும் உடைய வல்லம் இருக்கிறதை தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் படைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த வேளையிலே காணிகள் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு கரங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதியும் பிராங்க்லின் பிரியாண்டு கூட படைத்திருக்கிற காணி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரை ஒரு ராஜ்யாவில் படைத்திருக்க நன்றி கொண்டு காணி ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரை குடும்பங்களை படைத்திருக்கின்ற திருவாளன் ஜெயடி அருள் பீச்சருடைய குடும்பத்திற்காக, அதே போல திருவாளன் ஜார்ஜ் ஸ்டீஃபர்சன் குடும்பத்திற்காக, கவனமாக அருமையான திருமதி லலிதா இன்பம் அன்பாமாவுடைய குடும்பத்திற்காக, போதர் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைவரும் கிடைக்கிறோம் தங்கட்டும். ஒவ்வொரு மக்களையும் கட்டுதாமை நிறைவாய் புறப்படுத்து ஆசீர்வதிப்பீராக. காணியில் படைப்பது எங்களையே நாங்கள் உமக்கு தருவதற்கான அடையாளம். எங்களை நாங்கள் ஜீவவலையாய் ஒப்படைக்கிறோம். இறைக்கிறோம் எங்களோடு கூட தங்கட்டும். வரும் காலம் எங்களை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுன்னு சொல்லி ஆயத்தப்படுகிற எல்லா விதமான ஆயத்த பணிகளோடும் நம்முடைய வல்லமையான கிருபை தங்கட்டும். ஆண்டவர் செபிக்க ஆண்டவர் பலந்து சொல்லி கூட அருமையான சாம் தான் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை சென்ற காலம் ஏற்பட்ட இந்த காய்ச்சல் மலை பாதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நான் தந்திருக்கின்ற விடுதலைக்காய் நன்றி. நல்ல வேலை கொடுத்திருக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துகிறார். கேட்டது கொஞ்சம் நன்மைகள் இன்னும் படை இருக்கு. எல்லாவற்றையும் நம்முடைய தந்து ஆசீர்வதி இறை ஆசிரியரோடு கர்த்தரைகளை இல்லங்களுக்கு அனுப்புகிறாக. இறைமைந்தன் இயேசுவின் இனிதான் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரமங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வருவது செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். நாம் யாவரும் எழுந்து கடவுளது ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம்.